குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்ட்ரோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நான் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிசி விசஸ் கேகேஆர் இன்றைக்கி மேட்ச் பார்க்க போகிறோம். டெல்லி கேபிட்டல்ஸ் கல்கட்டா நைட் ரைடர்ஸ் மேட்ச் 48வது T20 மேட்ச் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்க போகிற மேட்ச்சை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. சரிங்களா? ஸோ நேற்று மேட்ச் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும், ஜாக்பாட் ஆகிருக்கும், பார்த்துருப்பீங்க. குரூப்லேயும் எதாவது அப்டேட் பண்ணியிருந்தோம், வீடியோவில் எதாவது சொல்லியிருந்தோம். ஸோ ஹோப் எவ்ரி ஒன் மேட் அ குட் மணி அவுட் ஆஃப் இட். ரகுவன்சியை பற்றி நம்ம பேசியிருப்போம். ஸோ அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி டிசி விசஸ் கேகேஆர். இதில் ஃபஸ்ட்டு காமன் பிளேயர்ஸ் எல்லாரையும் சொல்லிடுறேன். அக்ஷர் பட்டேல், கரண் நாயர், லோகேஷ் ராகுல், குல்தீப் யாதவ், அசுதோஷ் சர்மா, அதுக்கப்புறம் அபிஷேக் போரல். ஸோ இந்த 6 பேரை நம்ம எடுத்துக்கிறோம் டிசி சைடில். கேகேஆர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா அஜிங்கா ரெஹானே, ரகமத்துல்லா குர்பாஸ், சுனில் நாராயண், ரிங்கு சிங், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, இவங்க எல்லாரையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ அஜிங்கா ரெஹானே, குர்பாஸ், சுனில் நாராயண், ரிங்கு சிங் 4, வைபவ் அரோரா 5, ஹர்ஷித் ராணா 6, வருண் சக்கரவர்த்தி 7. இந்த 7 பேரை நீங்கள் கணக்கில் வச்சுக்கலாம். இதுதான் காமன் பிளேயர்ஸில் நம்ம எடுத்துக்க வேண்டிய பிளேயர்ஸ். ஸோ இப்போ வந்து ஃபுல் டே யாருக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். டிசியில் வந்து அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் கரண் நாயர், இவங்க 2 பேர்த்துக்கும் நல்லா இருக்கு, எடுத்துக்கலாம். கேகேஆரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் டேன்னா அஜிங்கா ரெஹானே, சுனில் நாராயண், ரிங்கு சிங், வைபவ் அரோரா. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஃபுல் டே இருக்கிற கண்டிஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஆஃப் யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டைமிங் நேற்று மாதிரி தான். 7:30 to 8, 8 to 10, 10 to அதுக்கு மேலே டைமிங். ஸோ அந்த 3 டைமாக பிரிக்கிறோம். இதில் 7:30 to 8 மணிக்குள்ளே யாருக்கு நல்லா இருக்குன்னு பார்த்தா கேஎல் ராகுலுக்கு நல்லா இருக்குது. அடுத்தது குல்தீப் யாதவுக்கு நல்லா இருக்குது. என்ன பிரச்சனைன்னா இவங்க 2 பேருமே அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே உள்ளே வர மாட்டாங்க. ப்ரொவைடட் டிசி வந்து 4 விக்கெட்டை விட்டு 3 விக்கெட்டை விட்டு அதான் வர வாய்ப்பு இருக்குங்கனால இது நெகோஷியேட் ஆகிடும் அந்த இடத்துல. ஸோ இது நமக்கு பெருசாக வேலை செய்யாது. இப்போ இதே வந்து ஆப்போசிட் டீமில் பார்த்தோன்னாலும் ஃபஸ்ட்டு ஹாஃப் ஒன்றும் சிறப்பு இல்லை, யாருக்குமே காமிக்கல. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் 2 பேர்த்துக்கும் ஈக்குவலாக இருக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த 7:30 to 8 மணி வரைக்கும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. இப்போ செகண்ட் ஆஃப், அதாவது 8 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்கிற டைம் பார்த்தோன்னா அக்ஷர் பட்டேலுக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, அதே மாதிரி கரண் நாயருக்கு எக்ஸலண்ட்டாக இருக்குது, கேஎல் ராகுலுக்கு இல்லை, அக்ஷர் பட்டேல், கரண் நாயர், அடுத்தது குல்தீப் யாதவ், இவங்க 3 பேர்த்துக்கும் டெல்லியில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இதே வந்து கேகேஆர் சைடில் பார்த்தோன்னா ரஹமத்துல்லா குர்பாஸ், ரிங்கு சிங், வைபவ் அரோரா, இவங்க 3 பேர்த்துக்கும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஆஃப் நியூட்ரலாக வருது, பட் ஸ்லைட்டாக டெல்லிக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குது. ஏன்னா அங்கே இருக்கிற பிளேயர்ஸ்க்கும் இங்கே இருக்கிற பிளேயர்ஸை கம்பேர் பண்ணும்போது டெல்லி சைடில் கொஞ்சம் அதிகபட்ச ஃபேவர் போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆல்ரவுண்டர் டாப் பேட்ஸ்மேன்ஸ் 2 பேருக்கு இருக்கிறதுனால சப்போஸ் டெல்லி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃபில் நல்லா அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடுற காரணத்தினால அவங்களுக்கு கொஞ்சம் அதிக ஃபேவரபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ செகண்ட் ஹாஃபில் பெரிய பர்சன்டேஜில் ஓரளவுக்கு டெல்லி அதிகம் நல்லா பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தேர்ட் ஆஃப் பார்த்தோம், அதாவது 10 மணிக்கு மேலே நடக்கிற டைம் பார்த்தோன்னா மிச்சல் ஸ்டார்க், துஷ்மந்து சமீரா, அசுதோஷ் சர்மா. ஸோ இவங்க 3 பேருக்கு நல்லா இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 3வதுங்கிறது அசுதோஷ் சர்மா நல்லா இருக்கிறது. டெல்லி செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அவர் வந்து அந்த அன்னைக்கு சொன்ன பேட்டர்ன் தான், ஒரு 10 பாலுக்கு 20 ரன் அடிக்கிற மாதிரி அடிச்சு ஜாக்பாட் தேவையான கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது அசுதோஷை நீங்கள் கணக்கில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ இதே வந்து கேகேஆர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் ஆஃப் வந்து சேத்தன் சக்காரியா, ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி, அவங்க 3 பேர்த்துக்குமே நல்லா இருக்குது. ஸோ இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணாவாக இருக்கட்டும், வருண் சக்கரவர்த்தியாக இருக்கட்டும், தேர்ட் ஆஃப் போது 10 மணிக்கு மேலே அவங்க ஆளுக்கு 2 ஓவர் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்போது 4 ஓவர் சாலிட் அங்கே வந்துடுது. ஸோ அப்படிங்கும்போது இந்த சைடும் ஒரு அளவுக்கு இருந்தாலும் கூட போத் சைட்லேயுமே தேர்ட் ஹாஃபும் நியூட்ரலாக போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மேட்ச் கொஞ்சம் நல்லா ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியான ஒரு மேட்ச் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து மேட்ச் ஃப்ளோவை பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் நியூட்ரலாகவும், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் டெல்லிக்கு ஃபேவராகவும்,
தேர்ட் ஹாஃப் திருப்பி நியூட்ரலாகவும் போகிற மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு யார் ஜெயிப்பாங்கிறத கணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருந்தாலும் நம்ம டெல்லிக்கு ஃபேவராக போகிறோம் இந்த மேட்ச்சில். ஸோ டெல்லிக்கு ஃபேவராக போகிற மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் நியூட்ரல், செகண்ட் ஹாஃப் ஸ்லைட்டாக டெல்லிக்கு ஃபேவர், தேர்ட் ஹாஃப் நியூட்ரல். அப்போ டோட்டலாக ஓவராலில் நம்ம டெல்லிக்கு போகிறோம். இந்த மேட்ச்சை நான் அப்போ சொல்லிட்டேன். இதை எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து தேர்ட் ஹாஃபில் வந்து டெல்லி பவுலிங் போடுறாங்க. அதாவது 10 மணிக்கு மேலே டெல்லி பவுலிங் போடும்போது மிச்சல் ஸ்டாக் ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கல, ஆனால் 15 ரன் கொடுத்துட்டாருன்னா அந்த இடத்துல அது ரூல்ட் அவுட் ஆயிடும். அந்த மாதிரி அந்த பிளேயர்ஸை கொஞ்சம் கணிச்சிக்கோங்க. ட்ரேடிங் பண்ணுறவங்க மட்டும் அந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து 2 ஹாஃப்லேயே சொல்லியாச்சு. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு போகிறோன்னா எகெயின் டிசியை பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல் போகலாம். ரிஸ்கி கேப்டன், பட் கரண் நாயரை கண்டிப்பாக அவங்க ஃபஸ்ட் பேட்டிங் பிடிச்சா நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்றைக்கி அவர் அன்ஃபார்ச்சுனேட் ரன் அவுட் போன தடவை, அதுக்கு முன்னாடியும் இது இல்லைனால இந்த தடவை அவர் கொஞ்சம் பிக்கப் பண்ணி விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மேட்ச்சில். ஸோ அதனால் பேட்ஸ்மேனில் கரண் நாயர், பவுலரில் அக்ஷர் பட்டேல் நீங்கள் போகலாம். ஆல்ரவுண்டரில் இதே வந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் ஒரு பவுலர் கேப்டன்ஸ் நல்லாவா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதே வந்து இந்த டீமில் பண்ணுறோம் அப்படின்னா, கேகேஆர் டீமில் பண்ணுறோம் அப்படின்னா சுனில் நாராயண் ஒரு ஆப்ஷன் வச்சுக்கோங்க. சுனில் நாராயணுக்கு போன தடவை சரியாக வரல. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா, பவுலரில் ஹர்ஷித் ராணாவை பவுலரில் எடுத்துக்கோங்க. ஓகேவா? கேப்டன்சி ஆப்ஷனில். பேட்டிங்கில் ஆல்ரவுண்டரில் சுனில் நாராயணை வச்சுக்கோங்க. பேட்டிங்கில் அஜிங்கிய ரஹானே வச்சுக்கோங்க. ஸோ இந்த 3 பேரும் 3 கேப்டன் ஆப்ஷன் சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேவரபுளாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணிக்கோங்க. ஓகே, அக்ஷர் பட்டேல், கரண் நாயர், குல்தீப் யாதவ் டிசியில். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அஜிங்கிய ரஹானே, ஹர்ஷித் ராணா, சுனில் நாராயண், இவங்க 3 பேரை நீங்கள் கேப்டன் ஆப்ஷன்ஸில் எடுத்துக்கோங்க. ஸோ கிட்டத்தட்ட எல்லாம் கவர் பண்ணியாச்சு. மேட்ச் ஃப்ளோவை நான் திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். நம்ம இருக்கிற கண்டிஷன்ஸை பார்க்கும்போது மேட்ச் ஃப்ளோவை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் நியூட்ரல் ஆகும். அதாவது வந்து 7 to 8 நியூட்ரல் ஆகும். 8லேருந்து 10 மணி வரைக்கும் ஸ்லைட்டாக டெல்லி ஃபேவர் ஆகும். கடைசி இது ஆஃப் நியூட்ரலாக இருக்கிற மாதிரி இருக்குது. டாஸுக்கு அப்புறம் நம்ம குரூப்பில் கன்ஃபார்ம் பண்ண பார்க்கலாம். டாஸ்லேருந்து கொடுக்கல அப்படின்னா நீங்கள் டெல்லிக்கு ஃபேவராக போய் ட்ரேட் அவுட் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மேட்ச்சில் அப்படிங்கிறத கணக்கு. கொஞ்சம் ட்ரேட் ஆகிற மேட்ச் மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி கொஞ்சம். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் பவுலிங் தான். சப்போஸ் ஒரு 2 பவுலருக்கு பயங்கரமாக கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒரு பவுலர் 2 விக்கெட் எடுக்கிற வரைக்கும் சொல்லலாம். அந்த பவுலரே 5 விக்கெட் எடுப்பாருங்கிறது இன்னும் அது கால்குலேஷன் சரியாக என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல, டு பி ஆனஸ்ட். அதை ட்ரை பண்ணிட்டு வரேன். ஒன்ஸ் அதை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒன் சைடு மேட்சுங்கிறத இன்னும் கிளியராக சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங்காக இருக்குது, ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்லா பண்ண முடியும். ஓகே கைஸ், ஹோப் இந்த வீடியோ எல்லாமே கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று எல்லாமே நான் ஓரளவு பணம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நல்லா பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. அதே மாதிரி கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணிங்கன்னு இன்னும் நல்லாவும் பண்ணலாம். ஸோ ஐபிஎல் சீரிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த சீரீஸை நிப்பாட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மணி மேனேஜ்மெண்ட்டு, ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ், அந்த மாதிரி வீடியோஸை போடலாம். ஐபிஎல் டயத்தில் நானும் ட்ரை பண்ணுறேன் வீடியோ போட, லைவ் வீடியோஸ் முடிஞ்ச அளவுக்கு லைவ் வீடியோஸ் நான் ட்ரை பண்ணுறேன். 1 or 2 மேட்சஸ் நான் எடுத்து ட்ரை பண்ண பார்க்குறேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி இந்த சேனல் வந்தோட நோக்கம் என்னென்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தவிர நான் கொடுக்குறது நீங்கள் அப்படியே போடணுங்கிறது கிடையாது. இது உங்களோட ஆப்ஷனாக எடுத்துக்கோங்க. திருப்பி நான் தான் சொல்லுவேன், நம்மளோட சஜஷன்ஸை ஒரு 50% 60% எடுத்துக்கோங்க. உங்கள் சஜஷன்ஸை ஒரு 40% உள்ளே போட்டு நீங்கள் பண்ணும்போது இதோட அக்யூரஸியும் இதோட இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கெலாம் நீங்கள் பார்க்குறீங்க, இன்றைக்கி இந்த பிளேயர் செஞ்சுரி அடிக்க வாய்ப்பு இருக்குன்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. நம்ம சைட்லேயும் அதை சொல்லியிருந்தால் அந்த பிளேயரை பிக் பண்ணுங்கள், அந்த பிளேயர் உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அந்த மாதிரி நம்மளோட விஷயத்தை ஒரு 60% யூஸ் பண்ணிவிட்டு பிளைண்டாக நம்ம சொல்கிறதையே போட்டுற வேண்டாம். அதுலேயும் நீங்கள் உங்களோட விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று நம்ம வந்து சிமன் கில்ல சொல்லியிருக்க மாட்டோம், ஏன்னா நமக்கு பாயிண்ட்ஸ் காமிக்கல, அதனால் நம்ம சொல்லலை. பட் ஆனால் அவர் 80 ரன் அடித்தார். ஆனால் ரகுவன்சியை சொல்லியிருப்போம், அவருக்கு மேலே பிறந்து கட்டிட்டு போயிட்டார். ஸோ ஒஸ்ட்டாக இருக்கிற 80 ரன் அடித்தானே, நம்ம சொல்கிற பெஸ்ட்டாக இருக்கிற 110 ரன் அடிக்கிறான். ஒஸ்ட்டாக இருக்கிறவன் பாலுக்கு ரன் அடிக்கிறான்னா அவன் வந்து பாதி 35 பால் 100 அடிச்சுட்டு போயிடுறான். இப்போ இதெல்லாம் இந்த சின்ன டிஃபரன்சியேஷன் அஸ்ட்ராலஜியில் கண்டுபிடிக்கிறது இன்னும் சரியாக கண்டுபிடிக்க முடியல. அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. பட் அதை இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக கொண்டு வரதுக்கான நம்ம வழியை பார்க்கலாம். ஸோ ஆனால் சிமன் கில்லோட சார்ட் 2 நிமிடம் தப்பாக இருக்கனால அதையும் நான் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், அதை சரி பண்ண பார்க்குறேன். சரிங்களா? ஸோ ஹோப் யூ கைஸ் வில் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். கீப் சப்போர்ட்டிங் அஸ். We will keep supporting us. Thank you so much. We will be really helpful for us. Thank you so much. Love you all. See you soon.